நம்ம மூன்று இழுப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். हम 3 खींच के बारे में देख रहे हैं. நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் வெளிப்படும் நாட்களில் நடக்கும். नूह के समय में जैसा हुआ वैसे मनुष्य पुत्र प्रकट होने के समय में भी होगा. நோவாவுடைய நாட்கள்ல மூன்று இழுப்பு இருந்துச்சு. नूह के समय में 3 खींच था. முதலாம் இழுப்பு என்னது? पहला खींच क्या है? நீதியின் பிரசங்கம். वो धार्मिकता का प्रचार. இரண்டாம் இழுப்பு என்னது? दूसरा खींच क्या है? பேழை உருவாக்குதல். नाव को बनाना. மூன்றாம் இழுப்பு என்னது? तीसरा खींच क्या है? கர்த்தர் அவனை அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள இழுத்தார். परमेश्वर उसे और उसके परिवार को उस नाव के अंदर खींच लिया. அடுத்து லோத்தின் நாட்களை பார்த்தோம். लूत के समय में हमने देखा. லோத்திலே மூன்று விதமான இழுப்பு. लूत में भी 3 प्रकार के खींच है. முதலாம் இழுப்பு என்னது? पहला खींच क्या है? நீதிமானாகிய அந்த லோத் தான் முதல் இழுப்பு. और धर्मी जो लूत है वही पहला खींच है. இரண்டாம் இழுப்பு என்னது? दूसरा खींच क्या है? கர்த்தர் சோதம் பட்டணத்தில் 2 தூதர்களை அனுப்பினார். परमेश्वर सोदोम नगर के अंदर 2 दूतों को भेजा. மூன்றாம் இழுப்பு என்னது? और तीसरा खींच क्या है? தேவனே அந்த சோதம் பட்டணத்துக்கு திரும்பி போறார். परमेश्वर ही उस सोदोम गुमरा में लौट कर जाता है. அங்க லோத்துடைய குடும்பம் காப்பாற்றப்படுது. लूत और लूत का परिवार बचाया जाता है. இப்படி மூன்று விதமான இழுப்பு லோத்துல பார்த்தோம். ऐसे 3 प्रकार के खींच को हमने लूत के जीवन में देखा. அதே மாதிரி யெகோஷுவாவுடைய ஊழியத்துல பார்க்கும்போது वैसे ही यहोशुआ के परिवार में जीवन में देखते समय அங்கேயும் ஊழியத்துல மூன்று விதமான இழுப்பு. वहां पर भी सेवकाई में 3 प्रकार का खींच. முதலாம் இழுப்பு என்னது? पहला खींच क्या है? அவர் அற்புத அடையாளங்களை செய்தார். वो अद्भुत अचंभा काम को किए. செய்திகளை கொடுத்தார். संदेशों को दिया. இப்படி இந்த காரியத்தை செய்யும்போது ऐसे बोलते समय அது முதலாம் இழுப்பா இருந்தது. वो पहला खींच है. இரண்டாம் இழுப்பு வரும்போது और दूसरा खींच में அவர் கடினமான உபதேசத்தை செய்ய वो ஆரம்பித்தார். कठिन संदेश देने लगा. ஜனங்களுடைய மனதில் இருக்கிற காரியத்தை தீர்க்கதரிசனம் உரைத்தார். लोगों के मन के बातों को भविष्यवाणी के रूप में प्रकट किया. ஒரு சிலவங்க விசுவாசித்தாங்க. कुछ लोगों ने विश्वास किया ஒரு சிலவங்க ஓடி போயிட்டாங்க. और कुछ लोग भाग गए. இரண்டாம் இழுப்புல दूसरे खींच में முதலாவது இழுப்புல யோசுவா ஃபேமஸா இருந்தார். पहले खींच में यहोशुआ प्राचीन ஃபேமஸா இருந்தார். प्रसिद्ध हो गया. ஆனா இரண்டாம் இழுப்பு வரும்போது लेकिन दूसरे खींच में எல்லாரும் ஊழியத்தை விட்டு ஓடிட்டாங்க. सभी लोग सेवा को छोड़कर भाग गए. வெறும் 12 சீஷர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. केवल 12 शिष्य ही थे. அதுலயும் ஒருத்தன் பிசாசு. उसमें भी एक शैतान. மூன்றாம் இழுப்பு வரும்போது और तीसरा खींच आते அவர் समय காவலில் உள்ள ஆத்துமாக்கு பிரசங்கம் பண்ணினார். वो बंदी गृह में जो आत्माएं हैं उन्हें प्रचार करने மூன்றாம் के लिए இழுப்பு गया. வரும்போது और तीसरे खींच में அங்க யூதாஸ் காரியோத் கிடையாது. वहां यूदास इस्करियोत नहीं है. பெந்தேகோஸ்தே நாள்ல पेंटेकोस्ट के दिन में 120 பேர் அந்த அபிஷேகம் இறங்கும்போது और 120 लोगों के ऊपर जो अभिषेक उतरी அங்க இந்த யூதாஸ் காரியோத் கிடையாது. वहां यूदास इस्करियोत नहीं है. எப்படி யெகோஷுவாவுக்குள்ள மூன்று விதமான இழுப்பு இருந்துச்சோ और जैसे यहोशुआ के अंदर 3 प्रकार के खींच थे அதே போல மோசஸ்குள்ளேயும் உண்டு. वैसे ही मूसा के अंदर भी है. இன்னைக்கு நம்ம மோசஸ்குள்ள காரியத்தை பார்க்க போறோம். आज हम मूसा की बातों को देखने वाले हैं. முதலாவது இழுப்பு மோசஸுடைய ஊழியத்துல. पहला खींच मूसा के सेवकाई के अंदर யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் और निर्गमन के दूसरे अध्याय அதுல 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 11वें वचन को हम पढ़ेंगे. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். निर्गमन दूसरा अध्याय 11वां वचन. ऐसा हुआ कि जब मूसा जवान हुआ और बाहर अपने भाई बंधुओं के पास जाकर उनके दुखों पर दृष्टि करने लगा, तब उसने देखा कि एक मिस्री जन उसके एक इब्री भाई को मार रहा है. பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है இந்த மோசே பெரியவனான போது मूसा जब जवान हो गया அவன் பெரியவனான காலத்துல वो जवानी के समय में அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறான். वो अपने भाइयों को देखने के लिए जाता அந்த है சகோதரர்கள சுமை சுமந்து கொண்டு இருக்காங்க. और उसके भाई भारी बोझ उठाते हैं. இவன் பெரியவனான பிறகு और ये जब जवान हो गया இவன் தன்னுடைய ஜனங்களை பார்க்க போறான். अपने लोगों को देखने के लिए जाता है. இதுதான் முதலாவது இழுப்பு. ये पहला खींच है. அவன் முதல் இழுப்புல वो पहले खींच में கர்த்தர் முதல் இழுப்ப கொண்டு வர்றார். परमेश्वर पहले खींच को लाता இந்த है. இழுப்ப கொண்டு வரும்போது ये खींच को लाते समय இவன் நினைச்சா நான் இப்படி செய்தால் इसने सोचा कि यदि मैं ऐसे करूं ஒரு எகிப்தனை கொன்னுட்டான். ये एक मिस्री को मार दिया. அந்த எகிப்தியனும் ஒரு எகிப்தியனும் யூதனுக்கு சண்டை வரும்போது और मिस्री और यहूदी का जब लड़ाई हुआ அக்கம் பக்கத்துல திரும்பி பார்த்தான். वो आजू बाजू में पलट कर देखा. யாரும் பாக்குறாங்களான்னு பார்த்தான். कोई देखता है क्या देख रहा था. யாரும் இல்லன்ன உடனே कोई नहीं था. எகிப்தியனை கொன்னு அங்கே புதைச்சிட்டான். वो मिस्री को मारकर वहीं गाड़ दिया. இவன் நினைச்சா इसने सोचा என் சகோதரர்கள் என்னை விசுவாசிப்பாங்க, मेरे भाई मुझ पर भरोसा करेंगे, நான் விடுதலை கொடுக்கிறவனா இருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிப்பாங்க. मैं छुटकारा देने वाला हूं करके वो विश्वास करेंगे. ஏன் மூலமா
மூலமா தான் இங்க விடுதலை நடக்கும்ங்கறத விசுவாசிப்பாங்க. मेरे द्वारा ही वहाँ छुटकारा मिलेगा करके विश्वास करेंगे। அப்படி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ऐसे उसके अंदर एक विश्वास था, ஆனா அவனுடைய செயலை யாருமே நம்ப முடியல. लेकिन उसके क्रिया को कोई विश्वास नहीं कर पाए। இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? ये किस प्रकार का था? விசுவாசத்தால் நிரப்பப்பட்டவனாக காணப்பட்டான். विश्वास से भरा हुआ था। ஒருவேளை இந்த செயல் அது விரோதமா இருந்தாலும், हो सकता है ये क्रिया अगर विरुद्ध होगा तो भी, இந்த செயல் தப்பான செயலா இருந்தாலும், ये क्रिया अगर गलत होगा तो भी, எல்லா தீர்க்கதரிசிகளும் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். हर भविष्यद्वक्ता के अंदर कुछ ना कुछ गुनाह होगा, கண்டிப்பா தப்பு இருக்கும். जरूर गुनाह होगा, ஆனா தப்ப சுட்டி காமிச்சிட்டே இருக்க கூடாது. लेकिन उस गुनाह को बताते ही नहीं रहना। மோசஸ் தப்பண்ணா, मूसा ने भी गुनाह किया, அவர் கொலைகாரன். वो एक खूनी है। இந்த கொலைகாரனை கர்த்தர் தீர்க்கதரிசியை பயன்படுத்துறார் பாருங்க. ये खूनी को परमेश्वर भविष्यद्वक्ता के मानित उपयोग करता है। அவனை பயன்படுத்தும் போது, उसे उपयोग करते समय, இவன் கொலைகாரன்ல, ये खूनी है, இவனா நம்மள விடுதலை பண்ணுவான், ये हमें छुड़ाएगा क्या? கொலைகாரனா அவனை பார்த்தாங்கன்னா, यदि खूनी के रूप में देखे तो அந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. वो लोग छुटकारा पा नहीं सकते। அவனை கர்த்தர் அனுப்பும் போது, उसे परमेश्वर जब भेजे, ஒரு கொலைகாரனை அனுப்பல, एक खूनी के मानित नहीं அவன் भेजा। ஒரு நேரத்துல கொலைகாரன், एक समय में वो खूनी था, ஆனா தேவன் அவனை விடுவிக்கிறவனாக தெரிந்து கொண்டார். लेकिन परमेश्वर उसे छुड़ाने वाले के माने चुन के लिया। அதுக்கு பிறகு அந்த ஊழியக்காரன் மேல குற்றம் சாட்டும் போது, उसके बाद उस सेवक के ऊपर जब गुनाह बताते அந்த हैं, குற்றம் அவங்க மேல விழும். वो गुनाह उनके ऊपर गिरेगा। தாவீது எவ்வளவு தப்பு பண்ணிருக்கலாம், दाऊद ने बहुत सारे गुनाह किया ஆனா होगा, ஒரு தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டான். लेकिन एक बड़ा गुनाह किया है। அவன் இன்னொருத்தருடைய மனைவி அவன் ஏற்றுக்கொண்டான். किसी और के पत्नी को उसने स्वीकार किया, அதுமே ஊரியாவையும் கொண்டு விட்டான் அவன். और उसके लिए अपने उस उरिया को मार दिया। இப்படி ஒரு பெரிய தவறு பண்ணான். ऐसे एक गुनाह को उसने किया। கர்த்தர் பைபிள் சொல்லுது, कलाम कहती है அவன் இந்த தப்பு தான் பெரிய தப்பு பண்ணான் அப்படினு. वो यही बहुत बड़ा गुनाह किया இந்த करके, ஒரு தப்பு தவிர வேற தப்பு அவன்ட்ட நான் பார்க்கலன்னு சொல்லி சொல்றான். और इस गुनाह के अलावा और कोई गुनाह को मैंने नहीं देखा करके இந்த कहता है। தீர்க்கதரிசி இவ்வளவு பெரிய தப்பு பண்ண தீர்க்கதரிசி, ये इतना बड़ा गुनाह करने का करता है जो भविष्यद्वक्ता। யெகோஷுவா சொன்னா நான் தாவீதின் குமாரனா வந்திருக்கிறேன். और यहोशुआ ने कहा मैं दाऊद के पुत्र बनकर आया हूं। யாருடைய குமாரனா? किसका पुत्र है? தாவீதின் குமாரனா வந்திருக்கேன்னு दाऊद சொல்லி का पुत्र சொன்னா. बनकर आया हूं। எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை சொல்றா பாருங்க. कितना बड़ी बात है देखो। பாருங்க, ஊழியக்காரங்க மேல தப்பு இருக்கும், सेवक लोगों के ऊपर गुनाह होगा, அவங்களும் ஒரு மனிதன் தான், वो भी एक मनुष्य है, ஆனா குற்றப்படுத்த கூடாது. लेकिन गुनाह नहीं दिखाना। நம்மள மட்டும் பாத்துக்கிட்டே हम केवल இருக்கணும். अपने आप को देखना है। இவன் மோசேயுடைய மனைவியும் குற்றப்படுத்தினாங்க, मूसा की पत्नी को भी उन्होंने गुनाह बताया, சிப்போரால குற்றப்படுத்தினாங்க. सिप्पोरा को गुनाह बताया। யாருக்கு தண்டனை விழுந்துச்சு? किसके ऊपर दंड गिरा? குற்றப்படுத்தினவங்க மேல தான் தண்டனை जो விழுந்துச்சு. गुनाह बताए उनके ऊपर गिरा। யோசேப்புடைய மனைவி தீர்க்கதரிசியா? और यूसुफ का पत्नी क्या भविष्यद्वक्ता है? தீர்க்கதரிசியா वो नबी है क्या? இல்லையே. नहीं, மோசஸ் தீர்க்கதரிசியா இருந்தார். मूसा भविष्यद्वक्ता था, மோசஸுடைய மனைவி ஒரு செயலும் பண்ணல. और मूसा के पत्नी ने कुछ नहीं किया। ஆனா மீரியாம் யாரு? लेकिन मिरियाम कौन है? ஆரோன் யாரு? आरोन कौन है? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. एक बड़े भविष्यद्वक्ता है। ஆரோன் ஒரு ஆசாரியன், आरोन एक याजक है, மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி. मिरियाम एक भविष्यद्वक्ता है। ரெண்டு பேரும் இவன் மேல குற்றம் சொன்னாங்க. दोनों उसके बारे में गुनाह बताए। கர்த்தர் பார்த்தாரு, परमेश्वर ने देखा, ஆரோனை மன்னிச்சிட்டார், ஆனா அவ மேல கர்த்தர் குஷ்டத்தை கொண்டு வந்தார். आरोन को तो परमेश्वर ने क्षमा किया, लेकिन मिरियाम के ऊपर उसने कोड़ी को लेके आया। குற்றப்படுத்த வேண்டாம். किसी को गुनाह नहीं இந்த बताना। உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க, इस संसार में बहुत सारे सेवक हैं, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. बहुत सारे परमेश्वर के बच्चे हैं। யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். किसी को गुनाह नहीं बताना। குற்றப்படுத்துவோமானால் यदि गुनाह बताएंगे तो ஒருவேளை அவங்க பாவ மன்னிப்பு கேட்டு அவங்க போயிடுவாங்க. हो सकता है वो क्षमा मांग, पाप की क्षमा मांग कर चले जाएंगे। ஆனா குற்றப்படுத்துறவங்க குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. लेकिन जो गुनाह बताने वाले हैं वो गुनाह बता ही रहे அவங்க थे। கர்த்தர்ட்ட இருந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. वो परमेश्वर से माफी मांगे रहेंगे। ஆனா நம்ம குற்றப்படுத்திட்டே இருப்போமானால் लेकिन यदि हम उनको गुनाह बताते रहेंगे, அந்த தண்டனை ஜனங்கள் மேல வந்துரும். वो दंड लोगों के ऊपर आ பாருங்க, जाएगा। இந்த மோசஸ் ये मूसा जो है, இவன் தன்னுடைய சகோதரர் பார்க்க போறான். वो अपने भाइयों को देखने के लिए जाता है। அதுதான் முதல் இழுப்பு. वही पहला खींच அவனுடைய है। சுபாவம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? उसका स्वभाव कैसा था? பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் हिब्रू का किताब 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24वें वचन को पढ़ेंगे। हिब्रू 11:24। विश्वास ही से मूसा ने सयाना होकर फिरौन की बेटी का पुत्र कहलाने से इनकार किया। பாருங்க, இவன் விசுவாசத்தினாலே, वो विश्वास ही से இந்த மோசே என்ன செய்றான்? मूसा ने क्या किया? தான் பெரியவனான போது, वो सयाना होने के बाद, இதுதான் முதல் இழுப்பு. यही पहला खींच है। அவன் பெரியவனான போது தன்னுடைய சகோதரரை பார்க்க போறான். वो जवान होने के बाद अपने भाइयों को देखने के लिए जाता है। அவன் பெரியவனான போது அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். वो जवान होने के बाद एक निर्णय लेता है। இந்த முதல் இழுப்புல ஒரு தீர்மானம் வேணும். ये पहले खींच में एक निर्णय होना चाहिए। என்ன தீர்மானம்? कैसा निर्णय? பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து
வெறுத்து फारोन के बेटा करके बोलने के लिए जो बोला गया है उसे नफरत करके இவன் வெறுக்கிறான் பாருங்க. वो नफरत करता है। நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன், मैं फिरौन के बेटा हूँ, फिरौन का बेटी का बेटा, फिरौन के बेटी का बेटा हूँ। அத சொல்வதற்கு அவன் வெறுக்கிறான். वो बोलने के लिए वो नफरत करता है। அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது. उसके अंदर एक नफरत आती है। எப்படி ஒரு வெறுப்பு பாருங்க. वो कैसा नफरत है देखिए। இந்த வெறுப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கா? ये नफरत हमारे अंदर है क्या? அவன் நினைச்சா எவ்வளவு செல்வந்தனா வாழ்ந்துறலாம். वो सोचा होगा तो बहुत बड़ा धनी के रूप में जी सकता था। பார்வோனுடைய குமாரத்தி எண்ணப்படுவதை வெறுத்தான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது। फरोन का बेटी का लड़का पुत्र बोलने के लिए वो अपने आप को इनकार किया। அவன் வெறுத்தான் அப்படினா उसने नफरत किया तो அவட்ட இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் வெறுத்தான் சொல்லி उसके पास से आने वाले सभी चीजों को उसने नफरत किया। அவனுக்குள்ள இருந்த அவன் எவ்வளவு அனுபவத்தை அனுபவிக்கலாம்। वो बहुत सारे चीजों को वो अपने हाथ में ले सकता है। எவ்வளவு உலக பிரகாரமா அவன் தன்னுடைய அனுபவிக்கலாம்। और संसार के रूप में सारे चीजों का अनुभव ले सकता है। அவன் அது எல்லாத்தையும் வெறுத்து விட்டான்। वो सभी चीजों को छोड़ दिया। இன்னைக்கு நமக்கு அந்த வெறுப்பு இருக்குதா? आज वो नफरत है क्या? உலகத்தின் காரியத்தின் மேல நமக்கு வெறுப்பு வரணும்। संसार की चीजों के ऊपर हमें नफरत आना है। முதலாவது இழுப்பு வரும்போது पहला खींच में நமக்குள்ள அந்த வெறுப்பு வரணும்। हमारे अंदर वो नफरत आना है। எது மேல வெறுப்பு வரணும்? किसके ऊपर नफरत आना है? நம்ம சகோதர சகோதரி மேல வெறுப்பு வரக்கூடாது। हमारे भाई बहन के ऊपर नफरत नहीं आना। இந்த மோசே சகோதர சகோதரி வெறுக்கல। वो मूसा ने भाई बहनों को नफरत नहीं किया। இவன் பார்வோனுடைய குமாரத்தி என்னப்படுவதை அவன் வெறுத்தான்। और फरोन का बेटी का लड़का बोला जाना ये उसे इनकार किया। பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை அவன் வெறுத்தான்। फरोन के पुत्री का पुत्र करके बोला जाना उसने नफरत किया। இன்னைக்கு அப்படிப்பட்ட வெறுப்பு இன்னைக்கு நமக்கு வரணும்। वैसा नफरत हमें आना चाहिए। பாருங்க பார்வோனுடைய அந்த மாளிகையில் இருக்கும்போது फिरौन के जब महल में थे அவன் மகன் மாதிரி அங்க இருக்கலாம்। वो बेटे के मानित था। என்ன வேணாலும் செய்யலாம்। कुछ भी कर सकता है। எந்த அறைக்குள்ளேயும் போகலாம்। कोई भी कमरे में जा सकता है। எங்கேயும் எப்பவும் போலாம்। कहीं भी कैसे भी जा सकता है। யாரும் அவனை தொட பண்ண மாட்டாங்க। कोई उसे रुका नहीं सकते। அவன் வாரான் அப்படினா अगर वो आता है तो சோல்ஜர்லாம் பயங்கரமா ஸ்டெடியா இருப்பாங்க। और सारे सिपाही एकदम स्थिर खड़े रहेंगे। அவனுக்கு மரியாதை கிடைக்குது। उसको आदर मिलता है। அவனுக்கு என்ன வேணுமோ சாப்பிடலாம்। वो जो चाहिए वो खाता है। அவன் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்। वो जो चाहिए वो मांग कर खा सकता है। எப்படிப்பட்ட பொருளை கூட அவன் பயன்படுத்திக்கலாம்। कोई भी प्रकार की चीजों को इस्तेमाल कर सकता है। எத்தனையோ ஸ்திரீகளை பயன்படுத்தி இருக்கலாம்। और कितने महिलाओं को इस्तेमाल किया होगा। ஆனா எல்லாத்தையும் வெறுத்து விட்டான்। लेकिन सारे चीजों को उसने नफरत किया। இந்த உலகத்தின் காரியத்தை அனுபவிக்கவே அவன் வெறுத்து விட்டான்। इस संसार की चीजों का अनुभव करने से उसने नफरत किया। இன்னைக்கு நம்ம இந்த முதலாவது இழுப்புக்குள்ள வந்துட்டோமா? आज ये पहले पड़ाव के अंदर आ गए क्या? நம்ம சின்ன சபையா இருந்தாலும் हम छोटी कलीसिया क्यों ना हो, இந்த வெறுப்பு நமக்குள்ள வரணும்। ये नफरत हमारे अंदर आना है। இந்த உலகத்தின் காரியத்தின் மேல நமக்கு வெறுப்பு வரணும்। इस संसार की चीजों के ऊपर नफरत आना है। அந்த உலகத்தின் காரியத்தின் மேல நமக்கு பாசம் வரக்கூடாது। ये संसार की चीजों के ऊपर हमें प्रेम नहीं आना। அதனால தான் பவுல் கேக்குறாரு, इसलिए पौलुस बोलता है எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கும் அதிகாரம் இருக்கு। सभी चीजों का अनुभव करने का अधिकार हमें भी है। எல்லாம் தகுதி அல்ல। लेकिन सभी चीज योग्य नहीं है। எல்லாத்தையும் உயிர்த்தலின் வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு और पुनरुत्थान के सामर्थ्य को पाने के लिए சகலத்தையும் நஷ்டமும் குப்பையுமா நினைக்கிறான்। और सारे चीजों को नष्ट समझता है। இந்த மோசேஸ் எப்படி நினைச்சான்? ये मूसा ने कैसा सोचा? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை ஒரு குப்பையாக நினைச்சிட்டான்। फिरौन की बेटी का पुत्र कहलाने के लिए उसने एक कचरा समझा। இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது கொடுத்திருப்பாரு। आज परमेश्वर सारे चीजों का अनुभव करने के लिए दिया ஆனா होगा। எல்லாம் தகுதி கிடையாது। लेकिन सभी चीज योग्य नहीं है। நம்ம எதை அனுபவிக்கணுமோ அதை மட்டும் அனுபவிச்சா போதும்। जिसे हम अनुभव करना है केवल उसी को अनुभव இந்த करें। மோசேஸ் முதலாவது இழுப்புல வரும்போது ये मूसा जो है पहले खींच में आते முதல் समय பாயிண்ட் அவன் யாருங்கறத அவன் பாத்துக்கிட்டான்। वो सबसे पहले वो कौन है करके उसने जान लिया। அவன் இந்த உலகத்தான் கிடையாதுங்கறத அறிஞ்சிட்டான்। वो संसार का नहीं करके वो जान लिया। அதை வெறுத்தான்। उसे नफरत किया। இன்னைக்கு இந்த வெறுப்பு நமக்கு வருமா? आज ये नफरत हमारे अंदर आएगा क्या? வெறுப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்। नफरत क्या है करके आप जानते हैं। ஒரு ஆள் உங்களுக்கு பிடிக்கலன்னா एक व्यक्ति यदि आपको पसंद नहीं है எப்படி இருக்கும்? कैसा होगा? அவர் பேசினா நின்னு கேட்டுட்டே இருப்பீங்களா? वो बोलेंगे तो आप बैठकर सुनेंगे क्या? அவர் செய்தெல்லாம் பாட்டு புகழ்வீங்களா? वो जो करता है वो सब देखकर उसकी तारीफ करेंगे क्या? ஒண்ணும் புகழ மாட்டீங்க। कुछ भी तारीफ नहीं करेंगे। வெறுப்பு வந்துச்சுனா नफरत आ गया तो அதுக்கு பிறகு நீங்க அது பக்கமே போக மாட்டீங்க। उसके बाद उसकी तरफ आप नहीं जाएंगे। அவங்கள பத்தியே பேச மாட்டீங்க। उसके बारे में बात नहीं करेंगे। இந்த உலகத்தை நீங்க வெறுக்கணும்। इस संसार को आप नफरत करना है। உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் வெறுக்கணும்। संसार के सभी चीजों को नफरत करना இதுதான் है। முதலாவது இழுப்பு। यही
पहला कीच है, ஏன்னா நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? क्योंकि हम सब कौन हैं? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். परमेश्वर के मंदिर हैं। தேவனுடைய ஆலயத்துக்குள்ள परमेश्वर के मंदिर के अंदर விக்கிரகம் உள்ள வரக்கூடாது. मूर्तियां नहीं आना चाहिए। இது தேவனுடைய ஆலயம் அப்படினா ये अगर परमेश्वर का तंबू है तो இந்த ஆலயத்துக்குள்ள விக்கிரகம் வரக்கூடாது. इस तंबू के अंदर मूर्तियां नहीं आना चाहिए। விக்கிரகம் என்னது? मूर्तियां क्या है? இந்த பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை। इन चीजों के ऊपर इच्छा रखना एक मूर्ति पूजा है। பொருளாசை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா और चीजों के ऊपर इच्छा एक व्यक्ति के अंदर आ गया तो அது ஒரு விக்கிரக ஆராதனை। वो एक मूर्ति पूजा है। எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பைபிள் சொல்லுது, एफिसियों का 5वां अध्याय के 4थे वचन में कहता है, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை। और चीजों के ऊपर इच्छा रखना एक मूर्ति पूजा है। முதலாவது எழுப்புல पहले खींच में இந்த பொருளாசை நமக்குள்ள வரக்கூடாது। ये चीजों के ऊपर इच्छा हमारे पर नहीं है रहना। மோசஸ் வெறுக்கறான் பாருங்க। मूसा नफरत करता है। பாருங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம்। हिब्रू के 11वें अध्याय के 25वें वचन को पढ़ेंगे। इसलिए कि उसे पाप में थोड़े दिन के सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगना अधिक उत्तम लगा। அவன் இன்னொரு தீர்மானத்தை எடுக்கிறான்। वो और एक स्थिर विचार करता है। முதலாவது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான்। पहले फिरौन की पुत्री का पुत्र बोला जाने से इनकार किया। இரண்டாவது காரியம் என்ன செய்றான்? और दूसरा उसने क्या किया? அநித்தியமான பாவ சந்தோஷம்। देखिए थोड़े दिनों के लिए जो पाप का सुख भोगने का खुशी है, அதை அனுபவிக்கதை பார்க்கிலும் और उसका अनुभव करने से ज्यादा தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான்। और परमेश्वर के लोगों के साथ दुख भोगना उसने उत्तम समझा। இவன் எதை அனுபவிக்கிறான் பாருங்க। ये किसका अनुभव करता है? ஏன் ஜனங்கள் இங்க பாரத்தை சுமந்துகிட்டு இருக்காங்க? मेरे लोग यहाँ बोझ उठाते हैं, நான் அநித்தியமான பாவ சந்தோஷத்துல நான் இருக்க கூடாது। और मैं उस थोड़े दिनों का सुख में नहीं रहना। பாவம் நமக்கு கொஞ்ச நேரம் சுகத்தை கொடுக்கும்। और पाप जो है थोड़े समय के लिए हमें सुख देता है। அந்த கொஞ்ச நேர சுகத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் और थोड़े समय के सुख का अनुभव करने से ज्यादा சிலவங்க நல்லா குடிப்பாங்க। कुछ लोग अच्छा पीते हैं, ஏன் அந்த நேரத்துல நல்லா கிக் ஏறதுக்கு। और क्योंकि उस समय में अच्छा चढ़ने के लिए, அநித்தியமான பாவ சந்தோஷம்। और वो थोड़े समय का सुख, அது கொஞ்ச நேரம் நமக்கு சுகத்தை वो கொடுக்கும்। थोड़े समय का सुख देने वाला पाप है। நிறைய பேர் தம்பாக்கு போடுறாங்க। बहुत सारे लोग तंबाकू खाते हैं, கொஞ்ச நேரம் சுகத்தை கொடுக்கும்। थोड़े समय के लिए वो सुख देता है। சிகரெட் குடிக்கிறாங்க, धूम्रपान करते हैं, சூதாடுறாங்க, और जुआ खेलते हैं, எத்தனையோ காரியங்களை பண்றாங்க। बहुत सारे चीजों को देखते हैं। எல்லாம் இது நித்தியம் கிடையாது। ये हमेशा का नहीं है, இது அநித்தியமான பாவ ये थोड़े சந்தோஷம்। समय का पाप का खुशी है। இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கதை பார்க்கிலும் इस खुशी को अनुभव करने से ज्यादा தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கதை தெரிந்து और கொண்டார்। परमेश्वर के लोगों के साथ दुख भोगना वो उत्तम समझा। இதுதான் முதலாவது இழுப்பு। यही पहला कीच है। இந்த முதலாவது இழுப்புல ये पहले कीच में இந்த மோசஸனுடைய சுபாவம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க। मूसा का अनुभव कैसा था देखिए। எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான்। सब चीजों को वो अनुभव करने के लिए तैयार हो துன்பத்தை गया, அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான்। दुखों को अनुभव करने के लिए तैयार हो गया। அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டான்। और जो थोड़े समय का पाप का खुशी है उसे नहीं चाहिए करके அந்த नफरत किया। வெறுப்பு இன்னைக்கு வரணும்। वो नफरत आना चाहिए, நமக்குள்ள அந்த வெறுப்பு வரணும்। हमारे अंदर वो नफरत आना चाहिए। பாவம் நமக்குள்ள வரக்கூடாது। पाप हमारे अंदर नहीं आना। பவுல் சொல்றாரு, पौलुस कहता है, நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், मैं भला चीज को करना चाहता ஆனா हूँ, அறியாத தீமை செய்துறேன், लेकिन अनजाने में बुराई करता हूँ। அது நான் அல்ல, वो मैं नहीं, எனக்குள்ள இருக்க பாவம் எப்படி செய்கிறது? मेरे अंदर का पाप वो करता है। இந்த பாவம் இவனுக்குள்ள இருந்து எப்போ நீங்கிச்சுனா, ये पाप इसके अंदर से कब निकला? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், मैं मसीह के साथ क्रूस में मारा गया। இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்। अब मैं नहीं, मसीह मेरे अंदर जीवित है। எப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டானோ, और जब वो मसीह के साथ क्रूस में मारा गया, அதுக்கு பிறகு பாவம் நீங்கி போயிட்டு, उसके बाद पाप तो निकल गई, இப்போ கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார்। अब मसीह मेरे अंदर जीवित है। பாவம் எனக்குள்ள ஜீவிக்கல, पाप मेरे अंदर नहीं जीता, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார்। मसीह मेरे अंदर जीता है। இந்த ஒரு சுபாவம் நமக்குள்ள வரணும்। ये स्वभाव आना चाहिए। அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து, और थोड़े समय के पाप के खुशी को नफरत करके தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டான்। परमेश्वर के लोगों के साथ दुख भोगना ही उसे उत्तम समझा। முதலாவது எழுப்புல நம்ம ஒரு டிசிஷனை மேக் பண்ணணும்। और पहले कीच में हम एक विचार स्थिर करना है, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்। हम एक स्थिर विचार करना है, சரியான டிசிஷனா இருக்கட்டும்। सही विचार होने दो। பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்। अगले वचन को हम पढ़ेंगे, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்। और हिब्रू का 11वां अध्याय के 26वें वचन। उसने मसीह के कारण निंदित होने को मिस्र के भंडार से बड़ा धन समझा, क्योंकि उसकी आंखें फल पाने की ओर लगी थी। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இந்த
மோசேசுடைய பார்வை எப்படி இருந்ததா? मूसा का नजर कैसा था? இனி வரும் பலன் மேல நோக்கமாயிருந்தான். आने वाले फल के बारे में वो ध्यान देता था। எதில இருந்து வரக்கூடிய பலன்? किसके अंदर से आने वाला फल? எகிப்தில் உள்ள பொக்கிஷத்திலிருந்து வரக்கூடிய பலனா? मिस्र के धन से आने वाला फल क्या? அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை வரக்கூடிய பலனா? या फिर मसीह के द्वारा आने वाले निंदा के वजह से आने वाला फल? இந்த ரெண்டு விதத்திலயும் பலன் வரும். ये दोनों तरफ से फल आएगा। ஒரு காரியம், एक चीज, அங்க எகிப்தில் உள்ள பொக்கிஷத்திலிருந்து பலன் வரும். वो मिस्र के धन से भी वहां पर फल आता है। இன்னொரு காரியம், और एक बात, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையில இருந்தும் பலன் கிடைக்கும். और मसीह के अंदर से मसीह के जीवन के निंदा के अंदर से आने वाले फल भी आता है। இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை, और मसीह की वजह से आने वाले निंदा, நம்மள எத்தனை பேருக்கு கர்த்தர் நிமித்தம் நமக்கு நிந்தை வருது? और कितने लोगों को परमेश्वर की वजह से निंदा आती है? எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தை வருது? कितने लोगों को मसीह की वजह से निंदा आती நம்ம है? ஏதாவது தப்பு பண்ணிருப்போம், हमने कुछ गलत किया होगा, அதனால சிலவங்க நிந்திப்பாங்க. इसलिए कुछ लोग निंदा करते हैं। அந்த நிந்தனை பற்றி கர்த்தர் பேசல. उस निंदा के बारे में नहीं करते हैं। கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தனை, मसीह के द्वारा आने वाला निंदा। நீங்க பைபிள் படி நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க, आप कलाम के अनुसार चलना चाहते हैं, உலகம் உங்களை நிந்திக்கும். संसार आपको निंदा करेगी। பெரிய கிறிஸ்தவனா, बड़ा मसीह है, இந்த சந்தவங்கெல்லாம் வருவாங்க பார்த்துடுங்க, ये जो चंदा लेने के लिए आते हैं, அந்த அவங்களும் கிறிஸ்டியன் தான், அவங்களும் தான் தர்றாங்க. वो मसीह है, वो भी देते हैं। நீங்க ஏன் தர மாட்டீங்க? तुम क्यों नहीं देते? நிந்தைகள் வரும். ऐसे निंदाएं आएंगी। கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க நின்னீங்கன்னா, मसीह के लिए आप खड़े रहेंगे तो, வார்த்தைக்காக நீங்க நிக்கும் போது, वचन के लिए जब आप खड़े रहते हैं, வார்த்தை निमित्तம் வரக்கூடிய நிந்தை வந்துச்சுன்னா, वचन के द्वारा आने वाली निंदाएं आएगी तो நீங்க பாக்கியவான்கள், आप धन्य हैं। கர்த்தர் निमित्तம் வரக்கூடிய நிந்தை, मसीह के वजह से आने वाले निंदा, பைபிள்ல இப்படி எழுதி இருக்குது, कलाम में ऐसा लिखा गया है। அப்படின்னு சொல்லி நம்ம அதன்படி நடக்கும்போது, और बोलकर ऐसे जब पालन करते हैं, ஒரு கூட்ட ஜனங்க கண்டிப்பா நிந்திப்பாங்க. एक झुंड के लोग जरूर निंदा करेंगे। அதனால இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை திட்டாதீங்க, ऐसा बोल दिए करके उनको डांटो मत। அவங்களை குறிச்சு நீங்க கர்த்தருக்கு சந்தோஷப்படுங்க. और उनकी वजह से आप परमेश्वर के लिए धन्यवाद कीजिए। கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையின்படி நடந்து, है प्रभु, मैं तेरे वचन के अनुसार चला, இவங்க என்னை நிந்திச்சாங்க, और ये मेरी निंदा किए, அதற்காக நன்றி, उसके लिए धन्यवाद। உம்முடைய நாமத்துக்காக நன்றி, तेरे नाम के लिए धन्यवाद। அவருடைய வார்த்தைக்காக நிந்தை ஒருத்தர் நிந்திக்கும் போது, उसके वचन के लिए एक व्यक्ति को जब हम निंदा करते हैं, ஒரு மனுஷன் நம்மளை நிந்திக்கும் போது, एक मनुष्य हमें निंदा करते समय, நீங்க சந்தோஷப்படுங்க, आप खुश हो நீங்க जाइए, களி கூறுங்க, आप आनंदित हो जाइए, ஏன்னா நம்ம பாக்கியவான்கள். क्योंकि हम धन्य हैं। வார்த்தை நிமித்தம் வரக்கூடிய நிந்தை, वचन के वजह से आने वाली निंदाएं, இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனையோ நிந்தைகள் வரலாம், आज बहुत सारी निंदाएं आ सकती हैं। அந்த நிந்தைகள் எல்லாம் பொருட்படுத்தாம, वो सारे चीजों को आप टुकरा के இனி வரும் பலன் மேல நோக்கமாயிருங்க. आने वाले फल के ऊपर ध्यान दीजिए। மோசேஸ் அதுலதான் நோக்கமாயிருந்தான். मूसा उसके ऊपर ही ध्यान दे रहा था। எகிப்திலுள்ள பொக்கிஷத்திலிருந்து வரக்கூடிய பலன் மேல அவனுடைய கண்கள் இல்ல, मिस्र के धन के अंदर से आने वाले फल के ऊपर उसका ध्यान नहीं था। உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து வரக்கூடிய பலன் மேல உங்க கண்கள் இருக்க வேண்டாம். आपके आमदनी से आने वाले फल के ऊपर आपका नजर ना हो। கர்த்தர் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை, मसीह की वजह से आने वाली निंदा, நீங்க அவருடைய வார்த்தைக்காக நில்லுங்க. आप उसके वचन के लिए स्थिर रहिए। அதுக்காக போயிட்டு எல்லாரும் என்ன நிந்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு போய் அப்படி காமிச்சிட்டு இருக்க வேண்டாம். इसलिए सब मुझे निंदा करे करके मत दिखाइए। போயிட்டு இந்த குடும்பம் என்ன நிந்திக்கிட்டோம், ये परिवार मुझे निंदा करे, மறுபடியும் முன்னாடி போய் அங்க நிக்கிறது, और बार बार वहां जाके सामने खड़ा रहना, அப்படி செய்ய வேண்டாம். ऐसा नहीं करना। நம்ம கர்த்தருக்காக நிப்போம், हम मसीह के लिए खड़े रहेंगे, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். वो हमें आशीष देगा। ஹalleluya, हालेलुया। முதலாவது இழுப்புல வரும்போது, पहले खींच में आते समय எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில வந்தாலும், कितने कठिनाई के अंदर आएंगे तो भी மோசேஸ் இதெல்லாம் எப்படி செய்தானா? मूसा ने ये सब कैसा किया? விசுவாசத்தோடு செய்தான், विश्वास के साथ किया, விசுவாசத்தோடு இந்த காரியத்தை செய்தான். विश्वास के साथ इन चीजों को किया। அவன் ஒருத்தன் கொலைகுற பண்ணிட்டான், वो एक व्यक्ति को मार भी दिया, ஓடுறான் அவன். वो मार कर दौड़ பைபிள் जाता என்ன है। சொல்லுது தெரியுமா? लेकिन कलाम क्या कहता है? எபிரேயர் 11:27 வாசிங்க. हिब्रू का 11वां अध्याय 27 को पढ़िए। விசுவாசத்தினாலே அவன் ஆ, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல ஆ, உறுதியாயிருந்து ஆ. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இவன் ராஜாவினுடைய கோபத்துக்கு பயந்து எகிப்து விட்டு ஓடல, वो राजा के क्रोध को डर कर मिस्र से नहीं गया, விசுவாசத்தினால ஓடுனா. वो विश्वास के साथ दौड़ा। பாருங்க, அவர் விசுவாசத்தினாலே அவன் ஆதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்தான். वो अंधेरे को दर्शन करने जैसे वो स्थिर था, அவன் பயந்து ஓடலையா, वो डर कर नहीं भागा, விசுவாசத்தோடு ஓடனான் தான் वो இருக்குது. विश्वास के साथ दौड़ा। கர்த்தர் நம்மளை அப்படியாக ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें ऐसे
ऐसे ही आशीष दे। முதலாவது இழுப்பு पहला खींच। இன்னைக்கு மோசஸ் குறித்தான முதலாவது இழுப்பு நம்ம பார்த்திருக்கோம். आज मूसा के बारे में पहला खींच को हमने देखा இன்னைக்கு है। இந்த முதலாவது இழுப்புல நம்ம வந்தாச்சா? आज पहले खींच के अंदर हम आ गए क्या? இந்த ஃபர்ஸ்ட் புல்லுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? ये पहले खींच के अंदर हम है क्या? மோசஸ் இப்படிலாம் கஷ்டத்துக்குள்ள இருந்தான். मूसा ऐसे कठिनाई के अंदर था। அவன் மோசஸுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். वो मूसा के पुत्री का पुत्र बोला जाने के लिए नफरत किया। அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தான். वो जो थोड़े समय का सुख भोग देने वाला खुशी को उसने नफरत किया। தேவனுடைய பிள்ளைகளோடு அவன் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். परमेश्वर के बच्चों के साथ उसने दुख को सहने का चुन लिया। எகிப்தின் பொக்கிஷத்திலிருந்து வரக்கூடிய பலனை அவன் வெறுத்தான். और मिस्र के धन के अंदर से आने वाले फल को उसने नफरत किया। அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிகமாக பாக்கியம் என்று எண்ணினான். मसीह की वजह से आने वाले निंदा को उसने धन्य समझा। மோசஸுடைய நேரத்துல मूसा के जीवन में இவன் யாரு எதை பாக்கியமா நினைச்சானா? किसे वो धन्य समझा? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை பாக்கியமாக நினைத்தான். मसीह की वजह से आने वाले निंदा को उसने धन्य समझा। இவனுக்கு எப்படி கிறிஸ்துவை பற்றி தெரியும்? ये कैसे मसीह के बारे में जानता है? அப்ப மோசஸுடைய நேரத்துல யார் இருந்தது? तो मूसा के समय में कौन थे? அவனோடு கூட இருந்தது யாரு? उसके साथ में कौन थे? கிறிஸ்து கூட இருந்தார். मसीह उसके साथ में थे। கர்த்தர் கூட இருந்தார். मसीह उसके साथ में थे। யெகோஷுவா கூட இருந்தார். यहोशुआ साथ में थे। யெகோஷுவாவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை அவன் தெரிந்து கொண்டான். यहोशुआ के वजह से आने वाले सारे निंदाओं को उसने चुन लिया। இது முதலாவது இழுப்பு. ये पहला खींच है। இன்னைக்கு நம்ம எப்படி எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கிறோமா? आज हम सभी के लिए तैयार हैं क्या? எங்க கொஞ்சோண்டு இந்த உலகத்தின் பொக்கிஷத்துல எனக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். थोड़ा सा ये संसार के धन में से कुछ मिलेगा तो अच्छा लगेगा। அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ऐसा हम सोचते हैं क्या? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை எனக்கு பாக்கியம் என்று நினைக்கிறோமா? मसीह की वजह से आने वाले निंदा हमारे लिए धन्य करके हम सोचते हैं। கொஞ்சம் பாவத்தை செஞ்சிரலாம் थोड़ा सा पाप करेंगे அப்படின்னு சொல்லி அந்த அனித்தியமான பாவத்துல நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க वो நினைக்கிறோமா? थोड़े समय की खुशी देने वाले पाप को हम खुशी समझते हैं क्या? அல்லது நம்ம தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிக்க நம்ம தெரிந்து கொண்டோமா? परमेश्वर के बच्चों के साथ निंदा को अनुभव करना हमने चुना है। மோசஸுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கை. मूसा का जीवन हमारे लिए एक उदाहरण के रूप में है। முதலாவது இழுப்புக்குள்ள पहले खींच के अंदर கர்த்தர் மோசேயை கொண்டு வந்தார். परमेश्वर मूसा को ले आता இன்னைக்கு है। நம்மளையும் முதல் இழுப்புக்குள்ள இழுத்திருக்கிறாரு. आज हमें भी पहले खींच में खींचा है। நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. हमारा जीवन कैसा है வேற सोचिए யாரையும் பார்க்காதீங்க. और किसी को मत देखिए ஏன்னா கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். कि परमेश्वर का आगमन की இந்த निकट है। உலகத்துல யாரையும் பார்க்க வேண்டாம். इस संसार में आप किसी को நம்ம नहीं देखना। சபையிலும் கூட சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டாம். हम कलीसिया में भी भाई बहनों को नहीं देखेंगे। அவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க அப்படி பேசுறாங்க. वो ऐसे बात करते हैं, ऐसे बात करते हैं। இவங்க அப்படி பார்க்கறாங்க, இவங்க இப்படி பார்க்கறாங்க. वे ऐसे बात देखते हैं, वो ऐसे देखते हैं। இவங்க இப்படி வாழ்றாங்க, அவங்க அப்படி வாழ்றாங்க. वो ऐसे जीते हैं, वैसे जीते हैं। எதையும் பார்க்காதீங்க. कोई कुछ भी चीज मत देखिए। அவங்க அவங்கள பாப்போம். अपने आप को देखेंगे। நம்மள நாமளே ஆராய்ந்து பாப்போம். हम अपने आप को जांच कर देखेंगे। நம்ம கைவிடப்படக்கூடாது. हम छूट नहीं जाना இந்த चाहिए। உலகத்துல யார் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. इस संसार में कौन कैसा है हम नहीं இந்த जानते। சிறியோர்களுக்கு ஒருத்தன் இடறல் உண்டாக்கினால் इस छोटे लोगों को अगर कोई रुकावट लाता है, அவனுடைய களத்துல எந்திரக்கல்ல மாட்டி அவனை சமுத்திரத்துல போட்டுருங்கன்னு சொல்றாரு. वो उसके गले में चक्की के पत्थर को बांध कर उसको समुद्र में डाल दो। எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான டைம் वो பாத்துக்கிடுங்க. कैसा कठिन समय है देखिए। இந்த ஃபர்ஸ்ட் புல்லுக்குள்ள, ये पहले खींच के இந்த अंदर, முதலாவது இழுப்புக்குள்ள ये पहले खींच के अंदर இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். हम अपने आप को सौंप கர்த்தாவே देंगे। மோசஸ் இப்படி வாழ்ந்தான், मूसा ऐसे जीवन व्यतीत நானும் किया, அப்படி வாழ விரும்புறேன். मैं भी ऐसा जीना चाहता हूँ। சொல்லுவோமா? बोलेंगे क्या? நம்ம எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். हम सब आंखों को बंद करके प्रार्थना करेंगे। முழங்கால் படிறவங்க முழங்கால் படிடுங்க. जो घुटने में आना चाहते हैं वो घुटने में आ ஏன்னா இன்னைக்கு जाइए, நம்ம கர்த்தர்ட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணுவோம். क्योंकि आज हम परमेश्वर के पास अपने आप को समर्पण நம்ம करेंगे। டெடிகேஷன் பண்ணுவோம். हम अपना समर्पण करेंगे, நம்மளுடைய கரங்களை உயர்த்தி अपने हाथों को उठाकर। யாரெல்லாம் முழங்கால் போட முடியுமோ முழங்கால் போட்டு जो जो घुटने डाल सकते हैं वो घुटने डालकर நம்முடைய வலது கரத்தை உயர்த்துவோம். अपने दाहिने हाथ को उठाएंगे, உயர்த்தி கர்த்தரை நோக்கி சொல்லுவோம், उठाकर परमेश्वर की ओर कहेंगे, கர்த்தாவே நான் என்ன இந்த முதலாவது இழுப்புல என்ன பாக்கியவான மாற்றுங்கப்பா. हे प्रभु मुझे पहले खींच के अंदर धन्य बनाइए। மோசேசுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ, मूसा का जीवन जैसा था, மோசே எப்படி இந்த காரியங்களை எல்லாம் நாங்க பார்த்தோமோ, और मूसा के जीवन में हमने ये सारी चीज कैसे देखा। அவன் பெரியவனான போது वो जब बड़ा था, அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை எப்படி வெறுத்தானோ, वो फरोन के बेटी का पुत्र बोला जाने के लिए उसने जैसा नफरत किया, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை எப்படி வெறுத்தானோ, थोड़े समय के पाप की खुशी के लिए जैसा नफरत किया,
गया, இந்த எகிப்தின் பலன் மேல அவன் நோக்கமா இல்லாம இருந்தானோ, तो ये मिस्र के फल के ऊपर उसने अपना ध्यान नहीं लगाया, அதே போல நானும் இந்த காரியத்து மேல என் பார்வை விடக்கூடாது. वैसे ही मैं भी अपने नजर में उस चीज को नहीं छोड़ना। இந்த சரீரம் உம்முடைய ஆலயம், ये शरीर आपका मंदिर है, இந்த சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ये शरीर को मैं खराब नहीं करूंगा। அநித்தியமான பாவ சந்தோஷத்தினால் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். थोड़े समय के लिए खुशी देने वाले पाप के लिए अपने शरीर को नष्ट नहीं करूंगा। எகிப்தின் செல்வத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். मिस्र के धन से अपने आप को नष्ट नहीं करूंगा। இந்த நான் அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அனுபவிக்க மாட்டேன். और जो थोड़े समय के पाप है उसे मैं अनुभव नहीं करूंगा। பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுது நான் வெறுத்துருவேன் கர்த்தாவே. और फिरौन के बेटी का पुत्र बोला जाने के लिए मैं नफरत करूंगा प्रभु। என்று நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் ऐसे ஒப்புக்கொடுப்போம். बोलकर अपने आप को परमेश्वर के हाथ में सौंपेंगे क्या? கர்த்தாவே தேவனுடைய ஜனங்களோடு இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் है அப்பா. प्रभु परमेश्वर के लोगों के साथ रहने का मैं चाहूंगा। கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன் मसीह के கர்த்தாவே. वजह से आने वाले निंदा को मैं धन्य समझता हूँ। நான் வார்த்தைக்காக நிப்பேன் கர்த்தாவே. मैं वचन के लिए खड़ा रहूंगा। நான் உம்முடைய வசனத்துக்காக நான் நிப்பேன். मैं तेरे वचन के लिए रुकूंगा। உம்முடைய வசனம் தான் எனக்கு போஜனம். तेरा वचन ही मेरा भोजन உம்முடைய है। வசனம் தான் எனக்கு ஆகாரம் கர்த்தாவே. तेरा वचन ही मेरा भोजन है। உம்முடைய வசனம் தான் எனக்கு வஸ்திரம். और तेरा वचन ही मेरा वस्त्र है। உம்முடைய வார்த்தையின் வஸ்திரத்தினால் என்னை அலங்கரிங்க. तेरे वचन के वस्त्र से मुझे सजा दो। இந்த உலகத்தின் வஸ்திரம் வேண்டாம். ये संसार के वस्त्र नहीं இந்த चाहिए। எகிப்தினுடைய பொக்கிஷம் எனக்கு ये வேண்டாம். मिस्र का धन मुझे नहीं चाहिए। இந்த எகிப்திலிருந்து வரக்கூடிய பலன் எனக்கு इस வேண்டாம். मिस्र से आने वाले फल हमें नहीं எனக்கு चाहिए। உங்களுடைய பலன் தான் வேணும். मुझे आपका फल चाहिए। எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தான் मुझे வேணும் आपका आशीष चाहिए। என்று நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமா? ऐसे बोलकर अपने आप को परमेश्वर के हाथ கர்த்தரை में நோக்கி सौंपेंगे। கூப்பிடுங்க. परमेश्वर की ओर पुकारिए। கர்த்தாவே என்னை நோக்கி பாருங்கப்பா. है प्रभु मेरी ओर देखिए। நான் பாவத்தை செய்ய கூடாது. मैं पाप नहीं करना। நான் பாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. मैं पाप से मुझे बाहर लेकर आइए। அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம்ப்பா. और थोड़े समय की खुशी देने वाले पाप मुझे नहीं அந்த चाहिए। சந்தோஷம் எனக்கு வேண்டாம். वो खुशी नहीं चाहिए। பாவத்தில் வரக்கூடிய சந்தோஷம் எனக்கு வேண்டாம். पाप के अंदर की खुशी नहीं चाहिए। இந்த கர்த்தாவே உம்முடைய வசனத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எனக்கு தாங்க. वचन के अंदर की खुशी को दीजिए। உம்முடைய வார்த்தையில நிக்கக்கூடிய சந்தோஷத்தை எனக்கு தாங்க. तेरे वचन के अंदर की खुशी मुझे என்னை दीजिए। ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. मुझे आशीष कीजिए அவர் करके நம்மளை बोलिए। முதலாவது எழுப்புக்குள்ள எழுப்பா. वो हमें पहले खींच के अंदर लेगा। நம்மளுடைய வலது கரத்தை நம்மளை உயர்த்துவோமா? हमारे दाएं हाथ को हम उठाएंगे। கர்த்தர்ட்ட டெடிகேட் பண்ணுங்க உங்களை. परमेश्वर के पास अपने आप को இந்த समर्पण கைகளை करेंगे। உயர்த்துதல் என்ன அப்படின்னா ये हाथों को उठाना क्या है? உங்களை சரண்டர் பண்றீங்கன்னு சொல்லி वो அர்த்தம். अपने आप को आप समर्पण कर रहे हैं। எதிராளி துப்பாக்கி கொண்டு வரும்போது और जो सामने से कोई बंदूक ले आता है, நான் ஒப்புக்கொள்றேன்னு சொல்லி சரண்டர் பண்றது கரத்தை वो உயர்த்துவாங்க. हम अपने आप को सौंपता हूं करके अपने हाथ को उठाते हैं। இன்னைக்கு நம்மளுடைய கரத்தை உயர்த்துவோமா? हम अपने हाथों को उठाएंगे क्या? கர்த்தர்ட்ட நம்ம சரண்டர் பண்ணுவோம். परमेश्वर के पास अपने आप को सौंप Yes Lord, देंगे। உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று என்னை சரண்டர் हे பண்றேன். प्रभु तेरे राज्य के लिए अपने आप को सौंपता உம்முடைய हूं। வார்த்தைக்காக என்னை சரண்டர் பண்றேன். तेरे वचन के लिए अपने आप को என்னை सौंपता हूं। ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. मुझे आशीष करो करके அவர் நம்மளை मांगिए। ஆசீர்வதிப்பா. वो हमें आशीष நம்ம करेगा। தேவனுடைய ஆலயமாய் हम இருக்கிறோம். परमेश्वर के मंदिर हैं। ஹalleluya Lord. धन्यवाद देते हैं। हालेलुया। थैंक यू मास्टर। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। மோசேயை குறித்து முதலாவது இழுப்பை குறித்து பார்த்தோம். मूसा के बारे में हमने पहले खींच के बारे में கர்த்தாவே देखा। அவன் எப்படி இழுக்கப்பட்டானோ हे प्रभु वो कैसा खींचा गया, அதே போல நாங்களும் இழுக்கப்பட கிருபை वैसे செய்யுங்க. ही हम खींचा जाना चाहिए। மோசேஸ் எப்படி இந்த உலகத்தின் பிள்ளைன்னு சொல்றதை வெறுத்தானோ, और मूसा कैसे इस संसार का पुत्र बोलने के लिए नफरत किया, அதே போல இந்த உலகத்தின் சந்ததி நாங்க கிடையாதுப்பா. वैसे ही हम इस संसार के संतान नहीं है। நாங்கள் உலகத்தின் பிள்ளை கிடையாது हम கர்த்தாவே. संसार के पुत्र नहीं है। மோசேஸ் அதை அறிக்கை செய்திருக்கிறான். मूसा ने वैसे कबूल किया है। நாங்களும் இன்னைக்கு அறிக்கை செய்றோம். हम भी कबूल करते हैं। நாங்க இந்த உலகத்தின் பிள்ளைகள் கிடையாது. हम इस संसार के बच्चे नहीं அதை हैं। நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா. जिसे हम कबूल करते हैं। நாங்க உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே. हम तेरे बच्चे हैं நாங்கள் प्रभु। இருளின் பிள்ளைகள் கிடையாது. हम अंधकार के बच्चे नहीं நாங்கள் हैं। வெளிச்சத்தின் பிள்ளைகள் கர்த்தாவே. हम रोशनी के बच्चे हैं। தேவன் அவன் எப்படி பாவ அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தானோ, वो जैसे थोड़े समय के सुख के पाप के खुशी की नफरत किया, அதே போல நாங்களும் பாவத்தை வெறுக்க விரும்புகிறோம். वैसे ही हम पाप को नफरत करना चाहते हैं। ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த பாவத்தை வெறுக்கக்கூடிய வெறுப்பு வரட்டும். और हर किसी के अंदर वो पाप को नफरत करने वाले नफरत को लेकर आ। ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த வெறுப்பு வரட்டும்ப்பா. हर किसी के अंदर नफरत को लेकर आ। பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த காரியம்
காரியம் உங்களுக்குள்ள வரட்டும். पाप को नफरत करने का नफरत को लेकर आ, உம்முடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த காரியம் இருக்கட்டும். और तेरा बच्चा जो बोला जाने के लिए वो चीज होने दो. எகிப்தின் பொக்கிஷத்தின் மேல கவனம் வேண்டாம் கர்த்தாவே. मिस्र के धन के ऊपर ध्यान नहीं चाहिए. எகிப்தின் பொருளாசை மேல எங்களுக்கு கவனம் வேண்டாம். मिस्र के धन के ऊपर हमारा ध्यान नहीं चाहिए. கர்த்தாவே உம்மிடத்தில் வரக்கூடிய பலனை நாங்கள் எதிர்பார்த்து तेरे अंदर से आने वाले फल का बाट जो होते हैं, கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष कीजिए. ஒவ்வொருத்தருடைய தேவைகள் हर சந்திக்கப்படட்டும். किसी के जरूरतों को पूरा யாரெல்லாம் कीजिए. இந்த நேரத்துல தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ जो जो इस समय में अपने आप को समर्पण करते அவர்கள் हैं, மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் उनके ऊपर கர்த்தாவே. तेरा अभिषेक उतरने दे प्रभु. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்குள்ள ஊடுருவி और பாயட்டும். तेरा अभिषेक हर किसी के अंदर आने दे. ஓ யாரெல்லாம் உம்மை விசுவாசிக்கிறார்களோ जो जो तुझे विश्वास करते हैं, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி ஓடும் என்று சொன்னீர். उनके मन के अंदर से जीवन का जल बहेगा करके कहा. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இருந்தும் हर किसी के मन के अंदर से ஜீவ நதி பாயட்டும் அப்பா. जीवन का जल आने दे. ஆசீர்வாதமான நதி பாயட்டும். आशीष का जल आने दे. கர்த்தாவே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். है प्रभु, बच्चे आशीषमय हो குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். और परिवार आशीषमय हो தேவைகள் சந்திக்கப்படட்டும். और जरूरत पूरा होने दो. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए. முதலாவது இழுப்புக்குள்ள पहले खींच के अंदर ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कीजिए. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் नम्र தருகிறோம். करके तेरे हाथ में देते துதி हैं. கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा तुझी को देते हैं. மீட்பரும் இரட்சகருமாகிய छुटकार करता और उद्धार करता யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.